ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ் வந்தால் என்ன பண்ணணும் அதுதான் பார்க்க போகிறோம். என்ன இப்போ இங்கே நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். ப்ளே, ஸ்லீப், சிங், ஃப்ளைன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி டூ போட்டால் என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டிவ் வேர்டாக மாறிடும். ஓகே, இன்ஃபினிட்டிவாக மாறிடும். இப்போ ப்ளே மட்டும் இருந்ததுன்னா அது வேர்பு. டூ பிளேன்னு இருந்ததுன்னா அது வேர்பு கிடையாது, அதை ஆக்ஷன் வேர்புன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டிவ். இப்போ ஸ்லீப் மட்டும் இருக்கா, அது வேர்பு. முன்னாடி டூ போட்டுட்டா அது இன்ஃபினிட்டிவ். டூ எந்த வேர்புக்கு முன்னாடிலாம் டூ வந்துடுச்சோ அது உடனே வேர்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அது இன்ஃபினிட்டிவ் மட்டும்தான். இப்போது நம்மளோட கொஸ்டினில் இன்ஃபினிட்டிவ் வந்துருச்சுன்னா அதை எப்படி மாற்றணும்? இப்போ பாருங்கள், இதிலேயே ஒரு எக்ஸாம்பிள் தரேன். டூக்கு பக்கத்தில் பி போட்டுட்டு டு பி பிளேடு, டு பி பிளேடுன்னு மாற்றிக்கணும். டு ஸ்லீப் எப்படி மாற்றலாம்? டு பி ஸ்லீப், டு பி ஸ்லெப்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், டு பி ஸ்லெப்ட். டு சிங் எப்படி மாற்றலாம்? டு பி சங். டு ஃப்ளை எப்படி மாற்றலாம்? டு பி ஃப்ளோன். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறோம்? இன்ஃபினிட்டிவ்னா அது வெர்புக்கு முன்னாடி டூ இருக்கும். அப்போ நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது டூ பிளேன்னு இருந்ததுன்னா டூக்கு பக்கத்தில் பீன்ற வார்த்தை கண்டிப்பாக போட்டுட்டு அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக பிளேட் அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். ஷீ இஸ் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் டுடே. இந்த இடத்துல எங்கேயுமே இன்ஃபினிட்டிவ்ஸ் வரலை. இது நார்மல் எக்ஸாம்பிள் தான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை மாற்றிட்டு இதுலேயே இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்தால் எப்படி மாற்றுறதுன்னு செகண்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஷீ இஸ் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் டுடே அப்படின்னு இருக்கா. வழக்கமாக என்ன பண்ணுவோம்? இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டை தூக்கி முதல்ல போட்டுடணும், ஒர்க்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஈஸ் இருக்குது. ஈஸ் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஈஸில் வரும், இல்லை ஆரில் வரும், இல்லைன்னா ஆமில் வரும். இது மூணு தான் வரும். இது கூட என்ன சேர்க்கணும்? பீயிங் சேர்க்கணும்னு அர்த்தம். ஈஸ் வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாற்றியாச்சு. இந்த ஒர்க்ஸ்ன்றது சிங்குலராக ப்ளூரலாக நிறைய ஒர்க்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ப்ளூரல்னால் என்ன வரும்? ஆர் தான் வரும். ஸோ ஒர்க்ஸ் ஆர், ஆர் வந்தவொடனே பீயிங் சேர்த்துடணும். ஒர்க்ஸ் ஆர் பீயிங் ஃபினிஷிங் இருக்குது, அதை ஃபினிஷ்ட். ஒர்க்ஸ் ஆர் பீயிங் ஃபினிஷ்டு பை ஹர் டுடே. ஷீ வந்து பை ஹர் ஆகிடுச்சு, டுடே. இதுதான் நம்ம ஆக்சுவலாக மாற்றுற ஆன்சர். ஆனால் செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபினிஷிங்னு வரல, டு ஃபினிஷ்னு வந்திருக்கு. டு ஃபினிஷ்னால் இது வேர்பே கிடையாது. நீங்கள் இதை வேர்பனே கன்சிடர் பண்ணக்கூடாது. இது என்னது? இன்ஃபினிட்டிவ். ஏன்னா முன்னாடி டூ வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒர்க்ஸுன்றது ஆப்ஜெக்ட்டு, அதை தூக்கி முன்னாடி போடு, ஒர்க்ஸ். ஓகே, ஒர்க்ஸுன்றது என்னது? ப்ளூரல் இல்லையா? அப்போ ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி ஆர் போடு. ஆர் போட்டுட்டியா? இப்போது நான் முதல்ல இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள், டூ பிளேன் இருந்தால் என்னவோ மாற்றணும்? டு பி பிளேடு அப்படின்னு மாற்றணும். இந்த இடத்துல டூ ஃபினிஷ்னு இருக்குது. அப்போ என்னவோ மாற்றலாம்? டு பி ஃபினிஷ்ட், டு பி ஃபினிஷ்ட். ஒர்க்ஸ் ஆர் டு பி ஃபினிஷ்டு பை ஹர் டுடே. அப்போது இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்தால் பீயிங் அதை சேர்க்கக்கூடாது, டு பி ஃபினிஷ்ட் அப்படின்னு போட்டால் போதும். புரியுதுங்களா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ வாஸ் டு அக்செப்ட் த ட்ரூத் அப்படின்னு இருக்குது. ஷீ வாஸ் டு அக்செப்ட் த ட்ரூத். இப்போ எடுத்த உடனே பாரு, இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தூக்கி முதல்ல போட்டுரு, த ட்ரூத். த ட்ரூத் போட்டியா? த ட்ரூத்ன்றது சிங்குலராக ப்ளூரலா? சிங்குலர். அப்போ சிங்குலர்னால் என்ன வரும்? வாஸ் வரும். இங்கே வாஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். அதை வச்சுட்டு கொஸ்டினில் வாஸ் வந்ததுனால அப்போ வாஸ் இல்லைனா வேறு தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. த ட்ரூத்துன்றது வந்து சிங்குலர், அதனால் வாஸை செலக்ட் பண்ணுறோம். த ட்ரூத் வாஸ் போட்டுட்டு இப்போது டு அக்செப்ட்னு இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்? டு பி அக்செப்டட், டு பி அக்செப்டட் பை ஹர், பை ஹர். அவ்வளோதான். ஓகே, த ட்ரூத் வாஸ் டு பி அக்செப்டட் பை ஹர்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் டூ இருக்குதோ அதை எல்லாத்தையுமே டூ பின்னு போட்டுட்டோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளே மாற்றிட்டோம். இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸ் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், டூ பின்னு போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கோங்க. ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வேணும்னாலும் உங்களோட புக்ஸில் கைட்லலாம் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். தேங்க்யூ.